நம்ம இன்றைக்கி தக்காளியில் வந்து சூப்பு பண்ண போகிறாங்க. இந்த டைம் தான் வந்து கரெக்டான டைம் இந்த சூப்பு பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் தங்கத்தோட விலை ஏறுதா இல்லையோ தக்காளியோட விலை ரொம்பவே ஏறிடும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து குறைஞ்சிருக்குங்க. அதனால தான் இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு ஒரு 5-6 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பல்லாரி வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயிலில் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கொலைய வந்து இதை வந்து வேக விட்டு எடுத்துருங்க. இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 5-6 விசில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும் சூப்பு. நல்லா வந்து கொலைய வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா வந்து நல்லா பியூரியாக வர்ற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடித்து எடுத்துக்கோங்க. அப்போந்தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சூப்பராக நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சூப்பு கொடுப்பாங்க. அந்த சூப்பு இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த க்ரீமியாக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதே டேஸ்ட்டு வந்து நமக்கு வீட்லேயும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக திக்காகணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்குறேங்க. அதுவுமே வந்து அப்போமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து இதில் சேர்த்துருக்குறேன். அது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்கி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் கடைசியாக மல்லி இலைகள் தூவிட்டு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக முருங்கை இலை வந்து தளிராக பார்த்து எடுத்துகிட்டு லைட்டாக வதக்கிட்டு போட்டிருக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.